ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது களக்காட்டில் உள்ள கோவில் பத்துன்னு ஒரு இடத்துல தான் அந்த விசேஷம் நடந்துக்கிட்டு இருக்குது. பார்த்துக்கிடுங்க. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அங்கே வருஷம் வருஷம் வந்து கந்தூரி விழா வரும். இது தர்காவுடைய பேர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அங்கே உள்ள அவுலியாக்களுடைய பேர் ஷேக் நைனார் முகமது இவங்களுடைய பேர். பார்த்துக்கிடுங்க. இந்த தர்கா வந்து கோவில் பத்தில் அமைஞ்சிருக்கு. பார்த்துக்கிடுங்க. இங்கே வருஷம் வருஷம் வந்து கந்திரி விழா வந்து சிறப்பான முறையில் இவங்க எடுப்பாங்க. இந்த வருஷம் நம்ம அங்கே போயிருந்தோம். பட் நம்ம ஒரு பர்சனல் விஷயமாக தான் போயிருந்தோம். அன்றைக்கி அந்த கந்தூரி இருக்குதுன்னு கூட நமக்கு தெரியாது. ஒரு பர்சனல் வேலைக்கு போயிருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு களக்காட்டில். அவர் தான் சொன்னாப்புல, எங்கள் ஊரில் கந்தூரி விழா வரலையான்னு கேட்டாப்புல. அது டேட்டு சரியாக தெரியலையான்னு நமக்கு மறந்து போனதுனால அதனால் சரின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கூட அப்படி போயாச்சு. இது எங்கே எக்ஸாக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, களக்காட்டில் வந்து கோவில் பத்துன்னு ஒரு இடம் இருக்குது. சரி, அங்கே இஸ்லாமிய மக்கள் நிறைய வாழ்கிறாங்க. அங்கே தான் வந்து வருஷம் வருஷம் இந்த கந்தூரி வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக எடுப்பாங்க. பார்த்துக்கணுங்க. ஏன்னா போன வருஷம் நம்ம அங்கே போயிருந்தோம், போய் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் இந்த வருஷம் போகிறதுக்கு நமக்கு அதுக்குண்டான டேட் வந்து சரியாக ஞாபகம் இல்லை நமக்கு. அதனால் சரி, களக்காட்டுக்கு நம்ம பர்சனல் விஷயமாக நம்ம போய் வேலையாக போயிருக்கும்போது சரி அப்படி போய் சரி கந்தூரியும் பார்த்துட்டு வந்துடலாம் சொல்லிட்டு போனது தான். பார்த்துக்கிடுங்க. போயிட்டு வீடியோலாம் எடுத்து அப்லோடு பண்ணியிருப்போம். அதாவது இன்றைக்கி என்ன ஃபங்க்ஷன்னா, அதாவது கொடி எடுத்து வந்து அந்த களக்காட்டில் உள்ள அந்த கோவில் பத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சுற்றி உள்ள இடங்களை பூரா வந்து அந்த கொடி வந்து வளம் வரும். கொடி வந்து வளம் வரும். அது போகிற நிறைய வீர விளையாட்டுகள்லாம் விளையாடுவாங்க. அது பூரா வளம் வரும். ஏன்னா இதுதான் இன்றைக்கி ஃபங்க்ஷனு. நாளைக்கு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏதோ விளக்கு திருவிழான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதாவது தர்காவுக்கு பக்கத்தில் விளக்குகள்லாம் ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து கச்சேரியெல்லாம் உண்டு. பார்த்துக்கிடுங்க. ஏன்னா போன வருஷம் நம்ம அந்த கச்சேரிக்கும் போயிருந்தோம், இந்த கொடியேற்றத்துக்கும் போயிருந்தோம். அது உள்ள வீடியோக்களும் நம்ம அப்லோடு பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் நம்ம ஊர்லேருந்து கிளம்பும்போதே நல்லா மழை. பார்த்துக்கிடுங்க. அங்கே ஒரு லேண்டு விஷயமாக நான் போயிருந்தேன். அது போகும்போது இதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடச்சிது. சரி, ஓகே, இப்போ கந்தூரி அப்படி பார்த்துட்டு வந்துடலான்ங்கிற மாதிரி வந்தது தான். பார்த்துக்கிடுங்க. சரியான மழை களக்காட்டில் இருந்தாலும் ஓரளவு அப்படியே மேனேஜ் பண்ணி எடுத்துட்டாங்க. கந்தூரி எடுத்துட்டாங்க. கொடிகள்லாம் பெய்கிட்டு இருக்குது. இதுதான் தர்காவுடைய என்ட்ரன்ஸ். பார்த்துக்கிடுங்க. உள்ளுக்க வந்துட்டோம். ஆக்சுவலாட்டு அந்த சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி நைட்டு நிறைய அவ்வளோ பேருக்கும் அங்கே சாப்பாடு. பார்த்துக்கிடுங்க. ஏன்னா அதுக்குண்டான வேலைகள் தான் விமர்சையாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஏகப்பட்ட பாத்திரங்கள், ஏகப்பட்ட அரிசிகள்லாம் வந்து இறங்கிக்கிட்டு இருந்து. பார்த்துக்கிடுங்க. அங்கே நம்ம ஊருக்காரங்க ஒரு பொம்பளை ஒரு ஆள் நின்னாங்க. போன உடனே ஏர்வாடியிலேருந்து தான் வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னோம். ரொம்ப நல்லா கவனித்தாங்க. ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம ஊர் ஏர்வாடி மக்கள் எங்கே போனாலும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் வச்சுருக்குறாங்க. ஏன்னா நான் உள்ளே நிற்கிற அந்த அப்பாவுக்கு கூட ஏர்வாடி தான் போல இருக்குது. ஆமாம், அவரும் வந்து நல்லா பேசிக்கிட்டாங்க. சரி, ஓகே, அந்தளவு சரி. இதை முடித்ததுக்கப்புறம் இந்த கொடி வந்து நம்ம ஊர்களை சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம அதை போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு தற்காலத்து வெளியே கிளம்பும்போதே நல்ல போல். பார்த்துக்கோங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த சாப்பிட்டுட்டு போகலாமான்ட்டு. அளந்துல வந்த ஒரு பர்சனல் வேலையாக வந்தோம். அதோட இதுவும் கவர் ஆகிடுச்சு, கிளியர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு இப்போ கொடி பார்க்கலான்னு சொல்லி நம்ம கிளம்பிட்டோம் ஊருக்கு. ஊரில் தான் வந்து கொடிய ஊர்வலம் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். கோவில் பத்து ஊருக்குள்ளே வந்தாச்சு. பார்த்துக்கிடுங்க. அதாவது இந்த தெருக்கள் எல்லாத்தையும் சுற்றி தான் வந்து கொடி ஊர்வலம் போக. பார்த்துக்கிங்க. ஹைலைட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கொடிக்கம்பம் தான். பார்த்துக்கிட்டோம். அந்த கொடிக்கம்பம், அந்த மூங்கில் கம்பில் தான் அந்த கொடியை கட்டியிருப்பாங்க. அந்த மூங்கில் கம்பம் வந்து எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து கொடிக்கம்பம் போய் கட்டுவாங்க. நான் இவ்வளோ பெரிய மூங்கில் கம்பம் நான் பார்த்ததே இல்லை. இடையங்குளத்துலையும் எப்படி தான் ஒரு பெரிய மூங்கில் கம்பம் தான் கட்டி ஏற்படுங்க. அதே மாதிரி கோயில் பத்திலையும் அதே ப்ரொசீஜர் தான் யூஸ் பண்ணுறாங்க.